டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த அனுராதபுரம் கல்நேவா பகுதியை சேர்ந்த இந்திரஜித் சம்பத் சேனாரத்னாவின் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இல்லத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சுபநேர சடங்குகள் இன்று காலை நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டன. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா அனர்த்தத்தினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டின் கீழ் 5 மாத காலப்பகுதியில் இந்த வீடு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கல்நேவா பிரதேச செயலாளர் பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அத்துடன் இப்பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதி அளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை விரைவுபடுத்தி அனைத்து இலங்கை மக்களுக்கும் மகிழ்ச்சியான தருணமான சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடிந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு சவால்களுக்கு பின்னரும் ஏற்பட்ட உலகளாவிய நெருக்கடிகள் மத்தியிலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது மீண்டும் எழுந்து நிற்கும் இலங்கை மக்களுடன் ஒரே சுப நேரத்தில் ஒன்றிணைய கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.